வியூவர்ஸ், இது டாடா டியாகோ டீசலு. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா 2 கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. ஒன்று வந்து ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு இருக்குதுங்கிறாரு. இன்னொன்று வண்டி 80 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது வைப்ரேஷன் வருது அப்படிங்கிறாரு. இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வண்டி 90 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. வண்டி தடுத்துனா அடுது ஸ்டேரிங்கில் நல்லா வைப்ரேஷன் தெரியுது. இந்த வண்டி ஸ்டேரிங் ஏதாவது ஒரு பக்கம் புல் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாம். லெஃப்ட் சைட் புல் ஆகுது. அதுவும் வண்டியை ஸ்லோவாக ஓட்டும் போது புல் ஆகுது. வண்டி ஸ்பீடாக ஓட்டும் போது புல் ஆகல. கட் பண்ணணும். எங்கே புல் பண்ணணும்? எங்கே கட் பண்ணணும்? அடுத்தது இங்கேயா? அதாவது பைக் போகுது அங்கேயா? ரைட். ஓகே வியூவர்ஸ், இந்த வண்டியில் வைப்ரேஷன் ஆகுது, தடுத்துனா ஆடுதில்ல. அதுக்கும் இந்த ஸ்டேரிங் ஒரு பக்கம் இருக்குது இல்லையா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே காரணமாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட கனெக்டிவிட்டி தான். இப்போ ஒரு பக்கம் இழுக்கிறதுனாலே வைப்ரேஷன் வரும், வைப்ரேஷன் வரதுனாலையுமே ஒரு பக்கம் இழுக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் எதனால் இந்த ஒரு பக்கம் இழுக்குது தென் வைப்ரேஷன் வருது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். சார், நம்ம வண்டியை செக் பண்ணி பார்த்ததில் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ஃபண்டமெண்டல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர்ஸில் வைப்ரேஷன்லாம் வராமல் இருக்குன்னா டயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர்ஸ் தான் போடணும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு ஆகிடுச்சு. ரெண்டாவது வெயில்னால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது டயரு. அது போக இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சைடு தேஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த சைடு அவ்வளோவா தெரியல, இந்த சைடு ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இந்த மாதிரி டயர் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எதிர்பார்க்க முடியாது. இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். சார், டயரு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டயரை ஸ்வாப் பண்ணுறோம், அதாவது டயகனலி சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இங்கிருந்த டயரை வந்து பார்த்தோன்னா எங்கே எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, இங்கே டயகனலி இங்கே டயரை நம்ம மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கேருந்து காட்டின டயரை இங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டயரையுமே அந்த பக்கம் ஃப்ரண்ட்டு ரைட்டு அதில் ஸ்வாப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த வீலை நம்ம டயகனலி சேஞ்ச் பண்ணிட்டோம், அதாவது டயர் எல்லாத்தையும் டயகனலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாலும் 100 110 மிதிச்சு பார்த்துட்டேன். வண்டியோட வைப்ரேஷன்ஸ் அப்படியே இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிறது அப்படியே இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு மாறின மாதிரி இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 டயரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, டயர் ஒரு பக்கமாக சில டயர் தேஞ்சிருக்கு, ஹார்டாக இருக்குது இந்த காரணத்தால். இப்போ டயரை சேஞ்ச் பண்ணியும் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகலாம், இல்லை நல்ல மச் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அது மட்டும் ஷுவர். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஃபுல்லி கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா இந்த வண்டியோட லோயர் ஆர்மு, ஸ்டேரிங் டைராய்டு, ஸோ இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் டிஃபார்மேஷன் ஆகிடும். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக்காக செக் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இன்டர்னலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி மைல்டாக வந்து டிஃபார்மேஷன் ஆகியிருந்தா ஒரு பிரச்சனை வரும். ஸோ நம்ம டயரை சேஞ்ச் பண்ணியோ ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா நம்ம டைராய்டு, லோயர் ஆர்மு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா குட். அப்படி ஆகலைன்னா வண்டியோட ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் டிஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸிபிள் இஷ்யூ இருக்குது. அதனால் என்ன பண்ண கஸ்டமரு இந்த ப்ராப்ளத்தோடு தான் ட்ரைவ் பண்ணிக்கணும், ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நிச்சயமாக இப்போ 4 வீலை மாற்றதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்படியே கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னா அப்புறம் இந்த டைராய்டும் லோயர் ஆர்ம்லாம் மாற்றதுக்கப்புறம் இன்னுமே பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். அதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டாலரேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது வந்து ஸ்ட்ரக்சரில் பாதிச்சிருக்கலாம். சரிங்களா? வியூவர்ஸ், இந்த வண்டியோட 4 டயருமே நம்ம மாற்றிட்டோம். என்ன பிராண்ட் போட்டிருக்கோன்னா கெல்லிஸ் போட்டிருக்கோம். 4மே மாற்றிட்டோம். இது வந்து பழைய டயரு 2. அதே மாதிரி பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டயரு இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வண்டியோட பழைய டயரு. ஸோ 4ஐயும் மாற்றிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் 80 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆன உடனே என்ன ஆகுனா வைப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை மைல்டாக நான் விட்டுறேன், சேஃபாக தான் விட்டுறேன். சரிங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த வைப்ரேஷனும் இல்லை. முன்னாடி ஸ்டேரிங் தடவை ஆடும், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி முன்னாடிலாம் லெஃப்ட் சைடு புல்லிங் பண்ணோம், இப்போ எந்த விதமான புல்லிங் இல்லை, வண்டி பர்ஃபெக்டாக போகுது. 110 கிராஸ் பண்ணுறோம். என்னோட கையில் எந்த விதமான வைப்ரேஷன் ஃபீலிங்கும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டயரை மாற்றதுக்கப்புறம் வண்டி பர்ஃபெக்டாக சால்வ் ஆகிடுச்சு. வண்டி 120 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவரே நம்ம ரீச் பண்ணுறோம். என்னோட கையில் எந்த விதமான வைப்ரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலை.
ஸோ நல்ல ஒரு சேஃபான பிளேஸில் தான் நம்ம அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வண்டி எந்த பக்கமும் ஸ்டேரிங் எந்த பக்கமும் புல்லிங் ஆகலை. வண்டியோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டயர் தான் ப்ராப்ளம். டயரை மாற்றிட்டு வீல் அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக சரியாயிடுச்சு, பக்காவாக சரியாயிடுச்சு. இப்போது நான் கெல்லிஸ் அப்படின்றதுனால இதுதான் வந்து பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த டயரே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுச்சு. இன்னும் இதை விட நல்ல பிராண்டட் டயர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக சூப்பராக ஆகிடும். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷனு. இதுக்காக கெல்லிஸ் டயர் போடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகுது, ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுதுன்னா டீலர் சொல்கிற காரணமும் உண்டு தான். என்ன சொல்லுவாங்க அவங்க, வீல் அலைன்மெண்ட் பண்ணினா சரியாயிடும், இல்லை டயர் மாற்றினா சரியாயிடுங்கிறதுலாம் உண்மை தான். ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொன்னதை மட்டுமே நீங்கள் முடிஞ்சால் நம்பிடக்கூடாது. அது தாண்டி சில விஷயங்களாக இருக்குது. ஒருவேளை இந்த வண்டியில் வீல் அலைன்மெண்ட் பண்ணி டயரை மாற்றி சால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த டிரைவ் ஷாஃப்ட்டு லோயர் ஆம்லாம் மாற்றணும், ஞாபகம் இருக்குங்களா? வேறு ஒரு வண்டிக்கு அதையெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். ஒருவேளை அதெல்லாம் மாற்றியும் சால்வ் ஆகலைன்னா இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சரில் டிஃபார்மேஷன் ஆகிருந்ததுன்னா உங்களால் ரீஸ்டோர் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ நீங்கள் வண்டியை எடுக்கும் போதே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த மாதிரி நான் வாப்லிங்க்கு வீல் அலைன்மெண்ட் பண்ணால் சரியாயிடும், இல்லை டயரை மாற்றினா சரியாயிடும், இல்லை ஆக்சிலே லோயர் ஆமே, இல்லை வீல் அப்போ இதில் ஏதாவது ஒன்று மாற்றினா சரியாயிடும், இல்லை சஸ்பென்ஷனை மாற்றினா சரியாயிடும் அப்படின்னா எந்த வித முடிவு எடுத்துக்க முடியாது. சரியா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் செகண்ட் கார் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் இழுக்குது, இல்லை வைப்ரேஷன் வருதுன்னா நீங்கள் டீலர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா வீல் அலைன்மெண்ட் பண்ண சொல்லி வாங்கிடுங்க. இல்லை டயர் மாற்றினா சரியாகும்னு சொன்னா அவரே டயர் மாற்ற சொல்லி வாங்கிடுங்க. இல்லை சிம்பிளாக லிங்க் ராட் தான் ப்ராப்ளம்னு சொன்னால் அவரே லிங்க் ராட் மாற்றி வாங்க சொல்லி வாங்கிடுங்க. அதை விட்டுட்டு அவர் சொல்கிறார் 1000-2000 தான் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சீப்பாக கிடச்சிச்சு, நம்ம இது 1000-2000 பார்த்து இது பெருசாக மாற்றிலாங்கிற அந்த ஆசையில் நீங்கள் வண்டி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா 10ல் ஒரு கார் 2 கார் இந்த மாதிரி ஓகே ஆகிடும். 8 கார் ஓகே ஆகாத பட்சத்தில் தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு டீலர் தராங்கன்னா அவங்க சீப்பாலாம் தரமாட்டாங்க. அதில் மேஜர் ப்ராப்ளம் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, இது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. மைனர் ப்ராப்ளம் தான் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. சரியா? மாற்றி கொடுத்துட்டு வண்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லி நல்ல சேல்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் நான் திரும்பவும் எம்பசஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் கொஞ்சம் இந்த ஆசையை நிறுத்துங்க. என்ன நம்ம கொடுக்குற பைசாவுக்கு கார் சரியாக வாங்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஏமாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஆனால் சீப்பாக எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்துடணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ப்ராப்ளம் சொல்லி நம்ம ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கேஸை ஃபில் பண்ணி 1000 ரூபா சார்ஜ் பண்ணி நம்ம வந்து பெருசாக வந்து ஒரு வேல்யூ அடிஷன் காராக வாங்கிடணும் அப்படிலாம் நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போடுவீங்க. வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ்.